அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 106, 21, 22 கொஞ்சம் வாசி. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும். காமின் தேசத்திலே அதிசயம். காமின் தேசம்னா எகிப்துன்னு அர்த்தம். சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். தேவனை மறந்தார்கள். ஆக நன்றி இல்லைன்னா அது தேவனையே மறக்க செய்யும். நன்றி இல்லாததுக்கு பேரு தேவனை மறந்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆக தேவனை அவர் செயல்களை மறக்க செய்வது சாத்தானின் வேலை. எல்லா பாவங்களுக்கும் அடித்தளம் நன்றி இல்லாததான். இதுல இருந்துதான் ஒவ்வொரு பாவம் முளைக்குது. ரோமர் 1:21 தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் துதியாமல் இருந்து சிந்தனைகளினாலே வீணர்களானார்கள். இங்க இருந்து தான் மற்ற பாவங்கள் எல்லாம் முளைக்குது. ஆகவே நன்றி இல்லாதது, நன்றி மறப்பதுதான் அடுத்த எல்லா பாவங்களுக்கும் மூல காரணம். ஆக நன்றி செலுத்துறது ஆண்டவருக்கு எத்தனை ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? அதைத்தான் கொலேசியர்ல சொல்றாரு. கொலேசியர் 3:15 வாசித்து பாருங்க. நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருங்கள். கொலேசியர் நிருபம் நன்றி செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட அற்புதமான ஒரு நிருபங்க பவுல் எழுதினது மட்டுமல்ல. ஆக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்கிறது ஆக நமது அடையாளங்க. அது பிலிப்பியர் 4:6 என்னங்க சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினால வேண்டுதலின் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆக வேதம் முழுவதும் தேவ பிள்ளைகளை எதிர்பார்க்கிறது இந்த நன்றி அறிதலைத்தான். ஒரு பக்தன் சொன்னார் இப்படி, இப்ப ரோஜா பூ இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ரோஜா அந்த முள்ளுகள் மத்தியிலே தான் மலர்கிறது. இப்ப அவர் என்ன சொன்னார்னா, சிலர் அந்த முள்ளைத்தான் பார்த்து முறுமுறுக்கிறார்கள். ஐயோ இந்த முள்ளை பாரு, தேவையில்லாத இந்த முள்ளு என்று முள்ளை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். சிலர் அந்த ரோஜாவை பார்த்து கர்த்தரை துதிக்கிறார்கள். இவைகள் மத்தியில ரோஜாவை கொடுத்தீரே, ரொம்ப அழகான ரோஜாவை சிருஷ்டித்தீரே, ஸ்தோத்திரன்றான். இப்ப நான் கேட்கிறேன், நம்ம முள்ளை பார்க்கிறோமா ரோஜாவை பார்க்கிறோமா? முள்ளு இல்லாத இடம் கிடையாது. உலகத்துல உபத்திரவம் உண்டு, கர்த்தர் சொல்லிக்கிறார். ஆக கஷ்டம் நஷ்டம் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு. ஆக முள்ளுகள் இருக்கத்தான் செய்கிறது. அவைகள் மத்தியிலே நாம் ரோஜாவை பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த எல்லா சுகம் பலன் ஆரோக்கியம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு குறை அப்பா உங்களுக்கு வைக்க மாட்டார். நன்றி நிறைந்த இருதயத்தை கர்த்தர் கனம் பண்ணவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.